ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட்டக் பேங்க்கோட 811 ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நம்மளோட மொபைலை வச்சு வீட்டில் இருந்தபடியே நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும் வித்தின் 5 மினிட்ஸில். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் காட்ட போகிறேன். ஸோ யார் வேணாலும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோட்டக் 811 அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் மொத்தம் 2 அக்கௌண்ட் டைப் இருக்குது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று கோட்டக் 811 சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் இது சூப்பர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இதில் மந்த்லி டெபாசிட் இன்ன சிங்கிள் ட்ரான்சாக்ஷன், அதாவது இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு சிங்கிள் ட்ரான்சாக்ஷனாக நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியது. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷனும் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா. ஆனால் இந்த சூப்பர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி சிங்கிள் ட்ரான்சாக்ஷனு 5000 ரூபாய்க்காவது பண்ணியிருக்கணும், ஓகேவா. 5000 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் ட்ரான்சாக்ஷன் அதுவும் பண்ணியிருக்கணும் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். சொல்கிறது என்னன்னா, ஒரு ட்ரான்சாக்ஷனாவது பண்ணியிருக்கணும் 5000 ருபீஸ்க்கு சிங்கிள் ட்ரான்சாக்ஷன் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நமக்கு எந்த அமௌண்ட்டும் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த பேங்க் அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஆனால் இது கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 அக்கௌண்ட் டைப் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, அதான். இதில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டா? ஆமாம், இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான். எந்த காசும் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது, இதுலேயுமே வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா. அப்புறம் எப்படி இந்த 5000 ரூபா நான் சொல்கிறது ட்ரான்சாக்ஷன், ஒரு சிங்கிள் ட்ரான்சாக்ஷனாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. அடுத்து ஆனுவல் கேஷ்பேக். இதுக்கு கேஷ்பேக் எதுவுமே கிடையாது. ஆனால் இதுக்கு அப் டு 6000 ருபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ப்ரோக்ராம்க்கான ஃபீஸ், இந்த கோட்டக் பேங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸ் நீங்கள் பே பண்ண அவசியம் இல்லை. ஆனால் இந்த 811 சூப்பர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வச்சுருக்கணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் 400 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் டிஜிட்டல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ்ஸு, ஐஎம்பிஎஸ் இது 3மே ஃப்ரீ, 2க்குமே ஃப்ரீ தான். அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது, இந்த வீடியோவில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 1000 ரூபா கொடுத்து தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் இதே நான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனால 1000 ரூபா இனிஷியல் டைமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம நேரடியாக போகும்போது ஒரு 500 ரூபா கொடுப்போம்ல, 500 ரூபா 1000 ரூபா கட்டுவோம்ல. அதான் இங்கே இனிஷியலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 1000 ரூபா நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபஸ்ட் டைம் டெபாசிட். அப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இதே இங்கே சூப்பர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். இனிஷியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 5000 ரூபா கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வெர்ச்சுவல் டெபிட் கார்டு 2க்குமே ஃப்ரீ தான். அது ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம், கார்டோட நம்பரு, சிவிவி, எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து ஃபிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னா விசா கிளாசிக்கு 400 ரூபா, ஓகேவா. 400 ரூபா கொடுத்தா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் டெபிட் கார்டுக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க டெபிட் கார்டுக்கு 400 ரூபா பிடிக்கிறாங்க, ஓகேவா. இதே இந்த பக்கம் இந்த சூப்பர் சேவிங்ஸில் விசா பிளாட்டினம் கார்டே உங்களுக்கு ஃப்ரீ தான், ஓகே. அடுத்து டெய்லி ஏடிஎம் கேஷ் விட்ரால் 25,000. இதில் 1 lakh ருபீஸ். ட்ரான்சாக்ஷன் லிமிட் கேஷ் ட்ரான்சாக்ஷன் லிமிட், ஓகேங்களா. ஸோ இது 10,000 ரூபா இல்லை அப்படின்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் பர் லிமிட். இது 2 lakhs இல்லை அப்படின்னா 4 ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் பர் மந்த்துக்கு. இது ஏடிஎம் விட்ராவல் கிடையாது, இது கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஒரு இந்த அமௌண்ட் அப்படி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நீங்கள் நேரடியாக பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த மெத்தடு. ஸோ நீங்கள் ஏடிஎம் கார்டில் எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு லிமிட்லாம் கிடையாது. ஆனால் டெய்லி லிமிட் 25,000 ரூபா இருக்குது. இதுக்கு 1 லட்ச ரூபா. டெய்லி 25,000 எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அடுத்து டெடிகேட்டட் கஸ்டமர் சப்போர்ட், இதுக்கு கிடையாது, இதுக்கு இருக்குது. செக் புக் முக்கியமான விஷயம். நீங்கள் செக் புக் போட்டு காசு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லீஃபுக்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ ஒரு புக் மாதிரி தானே கொடுப்பாங்க, அப்போ ஒரு அமௌண்ட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃப்ரீ தான். ஒரு புக்கு ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ. அடுத்து அப் டு 6% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் வித் ஆக்டிவ் மணி. இது 2க்குமேவும் ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருக்கணும். பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அப் டு 2 lakhs, அப் டு 15 lakhs. பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் அப் டு 50,000. இதுக்கு அப் டு 1 lakh. ஆக்சிடென்ட் கவர் கிடையாது. இதுக்கு அப் டு 50 lakhs வரைக்கும். லாஸ்ட் கார்டு லைபிலிட்டி
2.5 lakhs, அப்புறம் பார்த்திங்கன்னா 3.5 lakhs இதுக்கு. சரிங்களா? ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இனிஷியல் ஃபண்டிங்க்கு நம்ம நார்மல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். சூப்பர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மட்டும் 5000 கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வந்து சும்மா 1000 ரூபா கொடுத்து ஒரு பேசிக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ, ரெண்டுமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான். ஆனால் அதில் வந்து நம்ம 400 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 400 ரூபா கட்டி நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவாக ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டிரான்சாக்ஷன் லிமிட்டு மினிமம் டிரான்சாக்ஷன் பண்ணணும், மினிமம் அமௌண்ட்டு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பின்கோடு, உங்கள் பின்கோடை என்ட்ரு பண்ணி ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல சாரி வி ஆர் கரண்ட்லி அன்அவைல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய பக்கத்து அட்ரஸ், அதாவது இந்த ஊர் இல்லாமல் பக்கத்து ஊரோட அட்ரஸை நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஊரில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து காட்டும். ஓகேவா? அந்த ஊர் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி கொடுப்பேன். அங்கேயும் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி கொடுப்பேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நம்ம வந்து வேறு அதாவது பக்கத்தில், நம்ம ஊர் பக்கத்தில் சுற்றி இருக்க ஊரில் எது வேணால் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா எப்போ இருந்தாலும் நம்ம டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம்ல. ஸோ அதுக்காண்டி தான் நியர்பை லொக்கேஷனில் முடிஞ்சளவு கொடுத்து பார்க்குறேன். அதுலேயுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நாளை பின்ன ஏதாவது டிரான்சாக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். அப்பயும் போகணும் அப்படி பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து ஜிமெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிடலாம். ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. பேன் நம்பர், ஆதார் நம்பர் ரெண்டையும் என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. ரெண்டையும் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. முக்கியமான விஷயம், ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுறோன்னு. இப்போ நான் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். என்ட்ரு பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்குறாங்க. லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுங்க. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கில் நான் சொல்லி இப்போலாம் ப்ரோ அப்படின்னா வந்து லொக்கேஷன் வந்து நம்ம இங்கே தான் இருக்கோம், ஆனால் நான் கொடுத்தது பக்கத்து ஊர் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கவலையே கிடையாது. நமக்கு தேவை அந்த லொக்கேஷனுக்கு ஒரு பேங்க் இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நம்ம 2-3 ஊர் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்மளோட ஆக்குபேஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ பேன் டீட்டெயில் இதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபெச் ஆகி வந்துடும். அப்புறம் மந்த்லி சேல்ரி, இன்கம் எவ்வளோ அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்கணுமானா அந்தளவுக்கு இல்லை, ஆவரேஜாக கொடுத்தா போதும். ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படி தான். ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கொடுத்துருங்க. மதர்ஸ் மெய்டன் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் ஆக்குபேஷன் என்ன அப்புறங்கிறதெல்லாம் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபெச் ஆகி வரும். அந்த அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. இல்லை நான் அந்த அட்ரஸில் வந்து கிடையாது, ஆதார் கார்டில் அட்ரஸ் வந்து வேறு, இப்போ நான் இருக்க அட்ரஸ் வந்து வேறு அப்படின்னா அது என்ன அட்ரஸ் அப்படிங்கிறத கீழே வந்து டைப் பண்ணிடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுல் கேவைசி வந்து நீங்கள் உங்களோட லொக்கேஷனுக்கு வர வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு ஏஜென்ட் வருவாங்க, அவங்களே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஃபைனல் ஸ்டெப்பு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிட்டு, டெபிட் கார்டு இது மாதிரி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வரும். இதுக்காக தான் நம்ம வந்து அட்ரஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு எடுத்து வச்சுக்கணும். சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனாக ஒரு ஒயிட் பேப்பரு, பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேவைசி கொடுத்தோடனே இந்த இதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட போகிறோம். சென்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸில் அவங்க பார்த்துக்குவாங்க. சரியா, இந்த அக்கௌண்ட் இவங்க தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இந்த பேன் கார்டும் நீங்கள் வீடியோ கேவைசி பண்ணும்போதும் அந்த பேன் கார்டும் சேம் ஆகணும். ஸோ நான் செல்ஃபியும் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்குறாங்க. சிக்னேச்சர் இது 3மே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஏன்னா அக்கௌண்ட்டு அந்த டைம்லேயும் நம்ம சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். லைவாக போட சொல்லுவாங்க வீடியோ காலில்.
சரி, ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, 3மே சப்மிட் பண்ணியாச்சு. நாமினி ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாமினி ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் நாமினி உங்களுக்கு யார், அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா அப்படிங்கிறத கேட்பாங்க, அது கொடுத்துங்க. ஸோ உங்கள் வீட்டில் தானே இருப்பாங்க, சேம் அட்ரஸ் தான், அப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ தான் முக்கியமான விஷயம், அக்கௌண்ட் டைப்பை சூஸ் பண்ணணும். இதில் 2 அக்கௌண்ட் டைப் இருக்குது. ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் 811 கிளாசிக், 811 சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டு. இனிஷியல் ஃபண்டிங் இப்போ நம்ம 1000 வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கு, ஓகேவா. அதே அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம 5000 பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டு தான் எனக்கு தேவை. ஜஸ்ட்டு ஒரு மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் வந்து வேணும், அவ்வளோதான். அதனால தான் நான் இந்த அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். 1000 கொடுத்துட்டு சும்மா ஓப்பன் பண்ணிக்குவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்குவேன். இது போனால் அப்படின்னா நான் வந்து சிங்கிள் ட்ரான்சாக்ஷன் மாதம் நான் பண்ண வேண்டியது இருக்கும். அது போக இல்லாமல் வருஷத்துக்கு ஒருக்கா நான் 400 கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை வேறு ரினியூ பண்ணணும். அதெல்லாம் தலைவலி. இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோமா, ட்ரான்சாக்ஷன் பண்ணோமா அப்படின்னு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 1000 அக்கௌண்ட்டு இதவே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 1000 நான் திருப்பி எடுத்துடுவேன். இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கூகுள் பேயில் லிங்க் ஆகிட்டு அப்படியே அந்த 1000 என்கிட்ட வேறு பேங்க் அக்கௌண்ட்டு மாற்றிடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு. சரி, நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 1000 நான் வந்து பே பண்ணணும். அது நம்ம கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷன் வச்சு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். யூபிஐ வழியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களோட யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா 1000 உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ட்ரான்சாக்ஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் ஏஜெண்ட் அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. கனெக்ட் ஆகுனா அந்த இது செலக்ட் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் ப்ராசஸ் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. இப்போ வந்து அலோவ் கொடுத்துருங்க இதுக்கெல்லாம், மைக்ரோஃபோனுக்கு, கேமராவுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுத்துருங்க. கொடுத்தவொடனே ஏஜென்ட் வருவாங்க. க்யூ முடிஞ்சதுக்கப்புறம் வந்தோடனே அவங்க வந்து நேம் கேட்பாங்க, அப்புறம் உங்கள் அட்ரஸ் கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்பாங்க. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர் அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் வந்துட்டு உங்களோட ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க. சிக்னேச்சர் போட்டுருங்க. இது 3ஐயும் போட்டதுன்னா நீங்கள் அசையாமல் இருங்க, ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்வாங்க. அசையாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் முடிஞ்சு. ஸோ இப்போ உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அக்கௌண்ட்டு சிஆர்என் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் டைப் என்ன, அப்புறம் இது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அது போக இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டும் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் கோட்டக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அப்படியே லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட கூகுள் பேயில் அப்படியே நீங்கள் வந்து லிங்க் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே லிங்க் ஆயிரும், அவ்வளோதான். ஓடிபி போட்டதுக்கப்புறம் லிங்க் ஆயிரும். ஸோ அது மூலமாக அந்த ஆப்பை வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.